பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு கல்வி இயக்கத்துடைய கள ஒருங்கிணைப்பாளர் சே நல்லசாமி அவர்களை சந்திக்க இங்கே வந்திருக்கிறோம். சமீபத்தில் தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக தவேக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலே இன்று ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் நல்லசாமி அவர்கள் மீண்டும் தன்னுடைய போராட்டத்தை வலுப்படுத்துவதற்காக இங்கே சென்னை வந்திருக்கிறார்கள். அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐயா, நீங்க கடந்த 21 ஆண்டுகளாக இந்த கல்லுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அந்த அதிமுக திமுக ஆட்சியில நீங்க பல தடவை போராட்டம் ஆர்ப்பாட்டம் எத்தனையோ பண்ணிருக்கீங்க. இப்ப ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. புதிதாக ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் வந்திருக்காங்க. இந்த ஆட்சியிலேயாவது நீங்க நினைக்கக்கூடிய அந்த கல்லுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? அது நம்புறீங்களா கிடைக்கும்ட்டு? கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரி, மொத்தத்துல நேர்காணல்ல ஒரு 10 நிமிஷம் அவர் பார்த்தா போதும், நம்ம வழிக்கு வந்துருவார். சரி, அதாவது பல பேர் தவறா புரிஞ்சிருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும், கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இப்படித்தான பலரும் பேசுறாங்க. கண்டிப்பா இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். சரி, இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி அந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில, தெலுங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்கள், உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? இதற்கு கலைஞர் அவர்கள் பதில் சொல்லவில்லை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதில் சொல்லவில்லை, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் பதில் சொல்லவில்லை, மு.க. ஸ்டாலின் அவர்களும் பதில் சொல்லவில்லை. இதற்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, ஜோசப் விஜய் அவர்களிடமிருந்து பதில் எதிர்பார்க்கிறீங்க. அவங்கள சந்திச்சு உங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கீங்களா? சந்திக்க முடியல, தபால் அனுப்பிச்சிருக்கிறோம் கோரிக்கை மனுவை. சரி, விரைவில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, ஏன்னா இதெல்லாம் சொன்னா அவர் புரிஞ்சுக்குவாரு. அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆபீஸ் as a சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே உட்காந்துருக்குங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சராகிய உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா? இதற்கு என்ன பதில், எங்கே பதில்? இதை கேட்டாவே அவர் புரிஞ்சுக்குவார், நடந்த தவறுகளை புரிஞ்சுக்குவார். இப்போ அண்மையில் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பனை தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு போய் கயிற்று கட்டல் உட்காந்துக்கிட்டு கல் இறக்க சொல்லி அந்த பணவள பட்டையில வாங்கி குடிச்சிருக்காரு. அதே சந்திரபாபு நாயுடு டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய பிராண்டிய விஸ்கி கொடுத்து என்ன அறிஞ்சிருக்கோம்? நீ குடிகார முதலமைச்சர் இருக்கக்கூடாதுன்னு குரல் எழுந்திருக்குமே, எழுந்திருக்காதா? இப்போ இது உணவுங்கிறதுனாலதான் அமைதியா இருக்காங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. இந்த புரிதல் ஏன் தமிழ்நாட்டில் இல்ல? பக்கத்துல ஆந்திராவில் இருக்கக்கூடிய புரிதல் ஏன் தமிழ்நாட்டில் இல்ல? இதைத்தான் நாங்க கேக்குறோம். அண்மையில மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்க? எதுக்கையா கல்லுக்கு தடைன்னு கேட்டிருக்காங்கல்ல. சரி, கல்லுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, நீங்க சந்தைப்படுத்தக்கூடிய டாஸ்மாக் மதுக்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, விவரத்தோட அடுத்த வாய்தாவில் நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அது விழி பிதுங்கி நிக்குது. சரி, பதில் சொல்ல முடியாது. அதாவது இப்போ நம்ம தான் கேட்கிறோமே, 10 ஆண்டுகளுக்கு மேலா கல் தடை நியாயமானது என நிரூபித்தால் 10 கோடி ரூபாய் பரிசு. முதல்ல அரசுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சவால் விட்டோம். அப்புறம் காலப்போக்கில் இப்ப 8 கோடி மக்களுக்கு சவால் விடுறோம். 8 கோடி மக்கள்ல யாரு வந்தாலும், நீங்களே வந்தாலும் உங்களுக்கு 10 கோடி கிடைக்கும். கண்டிப்பா கல் தடை நியாயமானது என நிரூபித்தால் 10 கோடி வர சொல்லுங்க வார்த்தைக்கு. இதை முன்னிறுத்தி தான் வரக்கூடிய தேர்தலில் இடைத்தேர்தல் வரப்போகுது. கண்டிப்பா பெருந்தர தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்தம் தான் முடிவு பண்ணிருக்கோம் நாமெல்லாம். உங்க சார்பு டிபார்ட்மெண்ட்? ஆமா, தமிழ்நாடு கல்வி இயக்கத்தின் சார்பா
அனைத்து அமைப்புகளுடைய ஆதரவை கேட்கிறோம். சரி, இதுல அரசியல் கட்சியினுடைய ஆதரவு கேட்கிறோம். கொடுக்கறது கொடுக்காத அவங்களுடைய விருப்பம். ஆனா நிறுத்துவது உறுதி. அந்த வேட்பாளர் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார் அந்த தொகுதியில. சரி சரி. எதிர்கட்சிகளை எல்லாம் ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சியில தண்ணி காட்ட போறோம். அத்தனை காவிரி தீர்ப்பு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா புரிதில்லாம நாம் இருக்கிறோம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கை நடத்தி தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது, எதுக்கு கர்நாடகாவுக்கிட்ட தண்ணி கேட்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது, எதுக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீர் அந்த 177 டிஎம்சியை கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும். அந்த நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு நாம் பணம் கொடுத்தோமா, இல்ல வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் நம்ம தண்ணி கொண்டு அவங்க அணில் தேக்கி வச்சு அவங்க கையில பூட்டை சாவி கொடுக்குறீங்க மாறாந்தார் இப்படி தர சொல்லி புதுசா ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்கல்ல சட்டசபையில. ஐயோ, அது எதுக்கு போட்டாங்க? ஏற்கனவே ஒரு நடுவர் மன்றம் இருக்குது. ஆமா, மறுபடியும் இன்னொரு நடுவர் மன்றம். அந்த நடுவர் மன்றத்தை கழிச்சிட்டு புதுசா பண்ண. ஆமா 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 ஆமா. இந்த குழந்தைகள்லாம் விளையாடுவாங்கல்ல அடிச்சா முடிச்சான்னு, அந்த கதையா இருக்குது. அது இந்த குழந்தைத்தனமா இருக்குது. ஏற்கனவே ஒரு நடுவர் மன்றம் போட்டாச்சு, தீர்ப்பு வழங்கியாச்சு. அந்த தீர்ப்புல இருக்கக்கூடிய தப்ப திருத்தணும்னா அவங்க தானே திருத்தணும். தீர்மானத்தை கொண்டு வந்தது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தானே கொண்டு வந்தாரு. தப்பு அவர் கொண்டு வந்துடக் கூடாது. இவர் ஏத்துக்கிட்டு அதை விட தப்பு. நீங்க ஏன் பைத்தியகாரத்தனமா நடத்துக்கிறாங்க? அதாவது எதிர்கட்சி தலைவருக்கு காவிரி பத்தி தெரியாது, இவருக்கு தெரியாது பாவம். ஏன்னா இவங்கெல்லாம் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவங்க ரெண்டு பேருமே நடிகர்கள். யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்க. யாரோ எழுதின பாடல், அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைப்பவர். இவர் வாயிலிருந்து குரல் வராது. அவரோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் திரையில நடிப்பேனே தவிர மக்கள் மத்தியெல்லாம் நான் நடிக்க மாட்டேன், நேர்மையான ஆட்சி தருவேன், தூய ஆட்சி கொடுங்க. தூய ஆட்சி சரி, நீங்க காவிரி பத்தி என்ன தெரியும், இங்க நீராதாரங்களை பத்தி என்ன தெரியும், முல்லை பெரியாரை பத்தி என்ன தெரியும், எவ்வளவு பிரச்சனை இருக்கு என்ன தெரியும், 999 ஆண்டு உடன்படிக்கை தெரியுமா, 152 தேக்கோணுங்கிறத 142 தேக்கிட்டு இருக்கிறது என்ன காரணம்ங்கிறது தெரியுமா, இல்ல கீழ்பவானி அணையில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா, இல்ல தென்பண்ணையில எப்படி தண்ணி நுரையா வருதுன்னு பார்த்திருக்காரு, இல்ல பாலாத்துல அணை கட்டிட்டு இருக்காங்களா அதை பத்தி தெரியுமா? இதெல்லாம் என்ன? அதே மாதிரி ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு கேரளா இடையூறா இருக்காங்க, அதெல்லாம் தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஒரு கீழ்பவானி விவசாய சங்கத்துல 50 ஆண்டுகளா தலைவராக இருக்கிறேன். அதனால நீர் நிர்வாகத்துக்கு தெரியும். இப்ப புஷி ஆனதுக்கு என்ன தெரியும்? தெரியாதுங்க பாவம். நான் அவர் குறை சொல்லல. அவர் விறகு கடை வச்சிருந்தவர். அவருக்கு எப்படிங்க தெரியும்? பாண்டிச்சேரியில தெரியாதுங்க, வாய்ப்பு இல்லை. இப்போ என்னை ஒரு மருத்துவமனையில அழைச்சிட்டு போய் ஒரு நோயாளிக்கு ஆபரேஷன் பண்ணுனா என்னத்து பண்ண முடியும்? பண்ண முடியுமா? முடியாது. அதாவது துறையில இருக்கிறவங்கள கேட்டு ஆலோசனைப்படிதான் அவங்க நடக்கணும். இன்னைக்கு இது எங்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை, நீராதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. எங்களை போன்றவங்க கிட்ட அவங்க ஆலோசனை கேட்டா நல்லா இருக்கும். இப்ப பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ட்டு விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பயிர்க்கடன் நான் கேட்கல அவர்கிட்ட. அவரா முன் சொன்னதுதான் தேர்தலுக்கு முன்னாடி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையமாக தள்ளுபடி செய்வோம், பெரிய விவசாயிகளுடைய கடன்ல 50% தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னது அவருதான். நாங்க சொல்லி கேட்கல, அவர்தான் சொன்னாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? 50,000 கீழே இருக்கிறதா தள்ளுபடினாரு. அதுக்கு 2000 கோடி வருது. சரி. அப்புறம் விவசாயிகள் மத்தியில கிளர்ச்சி எழுச்சி. அதை பார்த்து போட்டு அந்த 50,000 75,000 ஆக்குனாரு. நீங்க ரூபாயின்னு சொல்லலையே, நீங்க என்ன சொன்னீங்க? சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் முழுமையான தள்ளுபடின்னு சொன்னீங்க. இப்ப ரூபாய்க்கு வர்றீங்க. இதுல 6,000 கோடி. அண்மையில மராட்டிய மாநிலத்துல இதே மாதிரி தள்ளுபடி வந்தாங்க. எவ்வளவு தொகை தெரியுங்களா? 36,000 கோடி. எடப்பாடி பழனிசாமி தள்ளுபடி வந்தாரு 12,000 கோடி. அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி தள்ளுபடி வந்தாரு 6,000 கோடி. இது 7,000 கோடி. இது 2,000 கோடின்னா என்னது? யானை பசிக்கு ஓடுற மாதிரி. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லதை செய்யுங்க. கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்ற ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்படிப்பட்ட நபருடைய உறவு கனவுகளோட வரக்கூடாதுங்கிற இதுக்கு என்ன சொல்றாருங்க முதலமைச்சர்? அவங்க என்ன சொன்னாங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த குரலை முன்னிறுத்தான எல்லாம் பேசுறாங்க. அதே வள்ளுவர் சொன்னது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இப்ப இவர் ஆட்சிக்கு வந்த உடனே 717 டாஸ்மாக் கடைகளை மூடினாங்க. ஆமா, கடையில மூடினாங்க இல்லையா? 717 மதுக்கடைகளை வந்த உடனே மூடினாரு.
அவர் கொஞ்சம் கொஞ்சமா மதுவை வந்து கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வரவேற்கத்தக்கதுதான். சரி. அதாவது திடீர்னு நிறுத்த முடியாது. நீங்க மது குடிச்சவங்க வந்து திடீர்னு நிறுத்த முடியாது. எல்லாமே பழக்கத்துக்கு அடிமை. நீங்க காலையில காஃபி குடிக்க போனா நான் கழிவற போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இருக்காங்க. சரி. அது பழக்கத்துக்கு அடிமை. அதே மாதிரி தமிழ்நாட்டை வந்து திராவிட கட்சிகள் வந்து மதுவுக்கு அடிமையாக்கிட்டாங்க. அதனால மெல்ல 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 தான் அவங்கள மாற்றணும். முதல்ல வந்து கடின பானங்களுக்கு தடை விதிங்க. பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஓட்கா அதெல்லாம். மென்பானங்கள் அதுக்கு அனுமதி கொடுங்க. இது பியர் இருக்கு, ஜின் இருக்கு, வைன் இருக்கு, அதெல்லாம் மென்பானங்கள். அது குறைஞ்ச ஆல்கால் இருக்கிறது. அப்படிதான் மெல்ல மெல்ல கொண்டு வரோம். அது நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்களே. இல்ல இல்ல, போதை ஏறணுமே. போதை ஏறணும்னா அது வந்து நீங்க விற்கிறது மதுவா விற்கிறாங்க சொல்லுங்க. மதுக்கடைகள்ல, டாஸ்மாக் மதுக்கள்ல மதுக்களை விற்கிறாங்களா? இல்ல. என்ன விற்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளக்கூடிய வஸ்து விற்கிறாங்க. அதாவது வந்து மதுவுக்கு பேர் இருக்குல்லுங்க, பேர் வெவ்வேறு பேர் வச்சிருக்காங்கல்ல. ஏன் பிராண்டின்னு சொல்றோம்? மூலப்பொருள் என்ன? பிராண்டி எதுலும் தயாரிக்கிறாங்க. திராட்சையில இருந்து திராட்சை, கரும்பு சக்கையில பிராண்டிங்கிறது திராட்சையிலும் தயாரிக்கக்கூடியது பிராண்டி, தானியத்திலும் தயாரிக்கக்கூடியது விஸ்கி. ரம்முங்கிறது கரும்பு சாத்திலும் தயாரிக்கக்கூடியது ரம்மு. அதே மாதிரி ஓட்காங்கிறது உருளைக்கிழங்குல தயாரிக்கக்கூடியது ஓட்கா. மவுத்தாய்ங்கிறது அதுக்கு மூலப்பொருள் நெல்லு, அரிசி. இப்படி மூலப்பொருளை வச்சா பேர் வேறுபடுது. இங்க எல்லாமே ஒண்ணுதான். தலைக்கு வேற சேர்க்கா கிடையாது, தாடிக்கு வேற சேர்க்கா கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் சர்க்கரை ஆலையிலிருந்து பெறக்கூடிய ரசாயன கழிவு மொலாசஸ். அந்த மொலாசஸ்ல இருந்து ஆல்கஹால் தயாரிச்சு, இத்தல் ஆல்கஹால் தயாரிச்சு, அதனுடைய கலரை மாத்தி, நிறத்தை மாத்தி, பாட்டில மாத்தி, வடிவத்தை மாத்தி, ஆல்கஹால் அளவு பர்சன்டேஜ் மாத்தி, இது பிராண்டி, இது விஸ்கி, இது ரம்மு, இது ஜின்னு வெவ்வேறு பெயர்கள்ல சந்தைப்படுத்துறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளக்கூடிய விஷயம். நான் சொல்றேன், மதுன்னு வந்துட்டீங்க, தரமா கொடுத்தொலைங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளக்கூடிய வெஸ்ட அரசாங்கமே முன்னேற்ற மக்களுக்கு கொடுக்கலாமா? நீங்க மதுவு கொடுங்க. அது எந்த அரசாங்கமே பண்ணலையே. இந்த அரசாங்கம் பண்ணுமா? இந்த அரசாங்கம் பண்ணணுங்கிற நீங்க வந்து இந்த மொலாசஸ் இருக்குல்லங்க, அதுல இருந்து வாகன எரிபொருள் எத்தனால் தான் தயாரிக்கணும். அதுல இருந்து மது தயாரிக்க கூடாது. இட்ஸ் an offense liable to be prosecuted. உள்ள பிடிச்சு போடுங்க. ஏன்னா மொலாசஸ்ல இருந்து ரசாயன கழிவுல இருந்து மது தயாரிக்கலாமா? நீங்க சர்க்கரை ஆலைக்கு வாங்க, நான் காட்டுறேன் எத்தனை கெமிக்கலை கொட்டுறாங்கன்னு பாருங்க. அது சர்க்கரை வெள்ளையாக இருக்கு. அந்த கழிவுதான் அது. அதுல தயாரிக்கக்கூடியதுதான் எத்தனால். அதுதான் வந்து மதுவை பயன்படுத்துறோம். அதனால அரசாங்கம் வந்து மது விற்கிறதோட பரவாயில்ல, மதுங்கிற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடிய விஷத்தை வைக்க கூடாது. வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடுன்னு எழுதி விற்கிறது எந்த விதத்துல நியாயம் இல்லை. எந்த நாட்டுல இப்ப சிங்கப்பூர் இருக்கு, மற்ற நாடுகள் இருக்கு, இந்த மாதிரி பாட்டில் எழுதியிருக்காங்களா? வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடுன்னு கிடையாது. சொல்லுங்க, எந்த நாட்டிலையும் சொல்லுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அதான் சொல்றேன், மதுனா தரமா கொடுங்க. நாம் என்ன சொல்றோம்னா, பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு பீகார்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி கூடி இருக்கின்றது. அங்கும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம். அந்த கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் மரணங்களை அது ஊக்குவித்ததாக இருக்கும் சொல்லி மறுத்துட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில, கள்ளக்குறிச்சியில மரணங்கள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடி போய் சாவு ஒண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் வழங்கியது. அங்கே அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது, இங்கே மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் தலைக்குனிவு. பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை மெல்ல மெல்ல மாற்றி அமைங்க. ஒரே நாள் செய்ய வேண்டாங்க. உயர்நீதிமன்றம் வந்து கல்லு, தமிழகத்தில் கல் ஏன் விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா? இத பின்பற்றி தமிழக அரசு வந்து கல்லுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? அனுமதி கேட்கலையா? கல்லு தடை கேக்குங்க. அனுமதிங்கிறது அரசியலமைப்பு சட்டமே கொடுத்தாச்சு. பாருங்க, நீங்க யார் அனுமதி கொடுக்கறது? ஹுவாரியோ? நீங்க அரசியலமைப்பு சட்டப்படிதான் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கீங்க. அதே அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது கல்லுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாதுன்னு. அதுக்கு என்ன பேர் சொல்றீங்க?
அவங்க கேட்டு நீங்க மதுவிலக்கு சட்டப்படி கல் இறக்க வரும்போது நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆமா, எந்த தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்குறாங்க, நீங்க மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க. கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இதுக்கு என்ன பதில், எங்கே பதில் சொல்லுங்க.